ஹலோ மக்களே, ஹாய். அதாவது இந்த ராசி பலன்லாம் சொல்லுவாங்கல்ல, அதில் பெருசாக எனக்கு முன்னாடிலாம் நம்பிக்கை இல்லை. அப்புறம் ஒரு கட்டத்தில் ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அதாவது இந்த நியூ இயருக்கு முன்னாடி கடகராசிக்காரவங்கெல்லாம் நியூ இயர் புது வருஷம் பிறந்தோன்னு சும்மா டாப்பில் வந்துடுவீங்க அப்படின்னாங்க. ஒரு ஆள் 2 ஆள் இல்லை, 10 பேருக்கு மேலே சொன்னாங்க. நியூ இயர் பிறந்துச்சு, ஒன்றுமே நடக்கலை, எதுவுமே நடக்கலை. என்னடா அப்படி இருக்குன்னு பார்த்தா திருப்பி நான் அந்த இதெல்லாம் பார்க்குறேன். பார்த்தா உங்களுக்கு மார்ச் மாதம் பிறந்த உடனே ஏதோ குறுப்பெயர்ச்சியோ சனிப்பெயர்ச்சியோ சம்திங் ஹேப்பன்ட். அது முடிஞ்ச உடனே அப்படியே டாப்பில் போயிடுவீங்க, அப்படியே பெட்டி பெட்டியாக பணம் வரும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அடுத்து கொஞ்ச நாளில் பார்த்தா வயிற்று பிரச்சனை வரும் பார்த்துக்கங்கன்னாங்க. வெளியில் சாப்பிடாதீங்க, அதை பண்ணாதீங்க, இதை பண்ணாதீங்கன்னாங்க. சரி, உடம்புல கை கால் மூட்டு அது இதெல்லாம் பார்த்துக்கோங்க, முதுகு வண்டியில் போகிறது வர்றதெல்லாம் பார்த்துக்கோங்க, கவனமாக இருக்குன்னாங்க. சரி, நண்பர்களோட பழக்க வழக்கத்தை கவனமாக வச்சுக்கிறீங்க, பழைய நண்பர்கள்லாம் உங்ககிட்ட மறுபடியும் பேசுவாங்க, ஆனால் கவனமாக இருங்க அப்படின்னாங்க. சரி, உறவினர்கள்ட்ட கவனமாக இரு. சரி, பணி மாற்றம் இருக்கும், வேறு பணி விட்டுட்டு வேறு வேலை தேடி போகிற மாதிரி இருக்கும், நாடு விட்டு நாடு போகலாம், ஊர் விட்டு ஊர் போகலாம். சரி, இதெல்லாம் சொன்னாங்க. சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து பெட்டி பெட்டியாக பணம் வரப்போகுது, பெட்டி பெட்டியாக காசு கொட்ட போகுது, செல்வ செழிப்பில் பெரிய ஆளாக போகிறீங்க. நான் தெரியாமல் தான் கேட்குறேன், பணி மாற்றம் வருமா, ஊர் விட்டு ஊர் போவோமா, நண்பர்களோட பழக்கூடாது, சொந்தக்காரங்க கூட பார்க்காத, அதை சாப்பிடாத வயிற்று பிரச்சனை வரும், வண்டி ஓட்டாத அதில் பிரச்சனை வரும், வேறு என்ன உடம்பு வலி வரும். நான் இல்லை என்னதான் பண்ணுறது, என்ன அப்புறம் எப்படி தான் சம்பாதிக்கிறது, இது எதுவுமே பண்ணாமல் இருந்தால் எப்படி சம்பாதிக்கிறது. சரி, இதெல்லாம் தாண்டி மார்ச் மாதம் பிறக்கட்டும்னு இருந்தேன். பிப்ரவரி 28 போட்டாங்க ஒரு குண்டை, மொத்தமாக முடிஞ்சு. அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் உருப்படியாக வேலைக்கு போகல, உருப்படியாக ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்தாலும் உருப்படியாக ஒரு வேலையை பார்க்க முடியலை. எல்லாத்துலேயும் தடங்கள், எல்லாம் தடங்கள் ஆகிட்டு இருக்கும், ஒன்றும் பண்ண முடியல. இந்த லட்சணத்தில் பெட்டி பெட்டியாக இங்கே காசு வர்றது, பர்ஸில் இருக்க காசு தீராமல் இருந்தால் சரி. இவங்க ராசி பலனு இவங்க என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியும்.